இங்க நிறைய சின்ன பசங்க சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்த சின்ன பையன் தெரியாதனமா சாக்கடைக்குள்ள சிக்ஸ் அடிச்சு விட்டுட்டான். அப்புறம் இந்த சேத்துல விழுந்த பாலை எடுக்க சொல்லி இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவனுக்கு நாயினாலே பயம், அதனால எடுக்க மாட்டேன்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இன்னொரு சின்ன பையன் இந்த பையனுக்காக சேத்துல இருந்த பாலை எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த நாய்கிட்ட இருந்தையும் காப்பாத்துறான். அப்புறம் அந்த சிக்ஸ் அடிச்ச பையன் கொஞ்சம் பணக்காரனா இருப்பான். அப்புறம் தன்னை காப்பாத்தின இவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவங்க பாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அனாதையா இருந்த இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டதால இவனோட விசுவாசியா மாறிடுறான். அப்புறம் நம்ம விசுவாசி இவனுக்கு ஒரு நண்பனா மட்டும் இல்லாம என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்கிறாரு. அப்புறம் நம்ம பணக்காரர் கடன் தொல்லையால தன்னோட சொத்தை வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இடைஞ்சலா இருக்கிற தன்னோட குடும்பத்துல உள்ள ஒருத்தரை கொல்லணும்னு பிளான் பண்றாங்க. அதனால நம்ம விசுவாசி கூட இருந்தா அந்த பிளான் சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லி வீட்டுல அக்கா கறிக்குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. போய் வாங்கிட்டு உட்காந்து எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லி விசுவாசி அமுச்சு விட்டுறாங்க. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து விசுவாசி வீட்டுக்கு அனுப்புறது என்னமோ அவருக்கு டவுட்டாவே இருக்கு. அப்புறம் இவங்க பிளான் பண்ண மாதிரியே வீட்டுக்கு போயிட்டு வரங்குள்ளையும் நம்ம ஹீரோவை எல்லாரும் சேர்ந்து முதுகுல குத்தி கொண்டு போட்டுடுறாங்க.